வலம் வரணும்னு நினச்சா வலக்காலை வைக்கணும், அமர்ந்து உட்கார்ந்து நிற்கணும்னு நினச்சிங்கன்னா இடக்கால் வைக்கணும். 2 கால் இருக்குது இப்போது, இடது கால் வலது கால்ன்ட்டு. இடமா இருக்கிற ஒரு கால் வலதா கால்னால் நீங்கள் கீழே இருக்கிற கால் மட்டும் சொல்ல முடியாது. என்கிட்ட உபதேசம் வாங்கினவங்களுக்கு மீனிங் வேறு. அப்போ அந்த காலை புரிஞ்சு அந்த காலில் நிற்கிறது. சுவாசத்துக்கு இன்னொரு பேர் கால். சுவாசம் போய் வருது இல்லை, அது பேரும் கால். வரத்தும் போகிறதும் மாதிரி இருக்குது. ஸோ வரத்தையும் நிறுத்த முடியாது, போகிறதையும் நிறுத்த முடியாது. ஸோ இடத்தையும் நிறுத்த முடியாது, வலதையும் நிறுத்த முடியாது. ஸோ இலக்கை அடையணும்னா 2 கால்லையும் வாழணும். அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும், அருள் சார்ந்த வாழ்க்கையும் வாழணும். பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லை இப்படி மாற்றி போடுங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம். அவர் சொன்னதையே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அருள் பொருள் 2 இருக்குது. இந்த உலகத்தில் பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது, அருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ 2மே தான் இலக்காக இருக்கணும். பொருளேன்னு ஓடி போயிட்டு அருள் விட்டுறக்கூடாது, அருளேன்னு ஓடி போயிட்டு பொருளை விட்டுறக்கூடாது. 2மே வச்சுக்கணும், வாழ்க்கையை கொண்டாடணும். நிறைய பேர் அருள் வாழ்க்கை வேணும்னு சொன்னால் பொருள் வாழ்க்கையை விட்டுணுன்ட்டு முயற்சி செஞ்சுருப்பாங்க. இந்த சாமியார்லாம் சொல்லி வேஷம்லாம் போட்டு ஒரு வேளை சோறு மட்டும் சாப்பிட்டு கஞ்சி குடிச்சு, இல்லை தன்னைத்தானே வருத்திக்கின்னு, இல்லை தன்னைத்தானே மிகைப்படுத்திக்கின்னு, ரொம்ப சாந்தமாக பேசுறதா சொல்லி ஏமாத்தின்னு, தன்னையும் ஏமாற்றி இந்த உலகத்தையும் ஏமாற்றின்னு இருப்பாங்க. நமக்கு 2 கால் கொடுக்கப்பட்டிருக்குது. நடத்தல்ன்றது நொண்டின்னு போகிறது இல்லை. எந்த காலில் போனாலும் நொண்டின்னு போகிற மாதிரி தான் அர்த்தம். பொருள் மட்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா நொன்றீங்க, அருள் மட்டுமே வேணும்னாலும் நொன்றீங்க. 2 கால் இருந்தால் தான் நீங்கள் நடக்கிறீங்க. அப்போ இலக்கணை வைக்கணும்னா எந்த காலை பிடிக்கணும்னா 2 காலையுமே பிடிக்கணும். இந்த காலை பிடிக்கும்போது இந்த காலை பிடிக்கணும், அந்த காலை பிடிக்கும்போது அந்த மாதிரி பார்த்து தான் நடந்து வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறணும்.